விக்கியோட ஆபீஸ்ல இன்னைக்கு ஃபேமிலி டே ஃபங்க்ஷன். அதுக்காக டிஎல்எஃப் போறோம். டிஎல்எஃப் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு ரொம்ப பில்டப் பண்ணுவான். இன்னைக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. இந்த டிஎல்எஃப்னா எங்க காலேஜ் பெருசா இருக்க போகுதுன்னு நினைச்சேங்க. ஆனா உள்ள வந்து பார்த்தா எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இருக்கு. எங்க பார்த்தாலும் பில்டிங்கா இருக்குங்க. 15 ஃப்ளோரு 20 ஃப்ளோருன்னே இருக்குங்க. இந்த விக்கி வேற இன்னும் புதுசா டிஎல்எஃப்க்கு வர மாதிரி என்ன வீடியோன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அவனையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்க பாரு, இது இருக்குல்ல ஹப்பு, இங்கதான் அப்பா வேலை செய்வேன். உள்ள சாய் வேலான்னு ஒரு கடை இருக்கும். அந்த ஒரு சாய் வேலான்னு டீ குடிக்கல, அப்பா சாய் வேலான்னு இருக்கும். அங்க உட்காந்து அப்பா ஒர்க் பண்ணுவேன். என்ட்ரன்ஸ்ல இருந்தே உள்ள போறதுக்கு 2 கிலோமீட்டர் இருக்கும் போலங்க. அவன் வேற லாரி டிரைவர் மாதிரி லெஃப்ட் ரைட்டுன்னு சுத்தி ஓட்டிட்டு இருக்காங்க. அதுலயே எனக்கு மயக்கம் வந்துச்சுங்க. காரை பார்க் பண்ணலான்னு போனா பார்க்கிங் ஏரியாவே கடல் மாதிரி இருக்குங்க. ஒரு வழியா திருப்பதி மலையை சுத்தி போறாங்களா, அந்த மாதிரி சுத்தி போய் காரை பார்க் பண்ணிட்டோம். நீ ஒர்க் பண்ற பிளேஸை காமிடானா அவன் ஃபர்ஸ்ட் ஹப்புக்கு போலான்னு சொன்னான். ஹப்புக்கு போன உடனே போட்டோவை கிளிக்குன்னு பண்ணி எடுத்துட்டாங்க. வா ஹப்புக்குள்ள போலான்னு சொன்னா போய் பார்த்தா நாங்களோட ஒரு சின்ன டீ கடை இருக்கும்னு நினைச்சேங்க. பார்த்தா இருக்கத்துல பெரிய பிராண்டோட கடைங்க, புக்கு, ஷூ, ஷாக்ஸ்ன்னு எல்லாமே இருக்குங்க. பெரிய டிவி, ஒரு தேட்டர், மினி தேட்டர் மாதிரி இருக்குங்க. அதனால தான் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஹப்பில் இருக்கேன்னு சொல்லுவான். அது காரணம் இதுதானோ. சரிடா நீ ஒர்க் பண்ணுற இடத்த காமின்னு சொன்னாங்க. அவனும் கூட்டிகிட்டு போயிட்டு ஹப்புக்கு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்த காமிச்சாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.